கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் உடன் ஒரு மாதம் 11 மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி. இன்றைய அரசியலை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் அமையும் மாணவர்கள் பேட்டி. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இருந்து 11 மாணவர்கள் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் உடன் ஒரு மாதம் உடன் இருந்து எம்பியின் பணிகள் குறித்தும் மக்களுக்கு ஆற்றி வரும் பணிகள் குறித்தும் தெரிந்து கொள்ள உள்ளனர். இதற்கான இன்டர்ன்ஷிப் பயிற்சி எடுக்க உள்ளனர். இது தொடர்பாக கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கூறுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறார், அவருடைய பணி என்ன, எம்பி நிதி எவ்வாறு மக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பது குறித்து பல்வேறு கல்லூரிகளில் இருந்து தனியார் அமைப்பால் தேர்வு செய்யப்பட்ட 11 மாணவர்கள் என்னுடன் இருப்பார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் என்ன என்ற புரிதல் சில மாணவர்களுக்கு இல்லை. அதற்காக இளைய தலைமுறை புரிந்து கொள்வதற்காக மாணவர்கள் என்னுடன் பயணம் மேற்கொள்கின்றனர். அவர்களுக்கு ஊட்ட முக்கியத்துவம் மற்றும் மாணவர்கள் எம்பியிடம் என்ன கற்றுக்கொண்டார்கள் என கட்டுரை எழுத உள்ளார்கள். தமிழக அரசின் அன்பு கரங்கள் திட்டம் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய். அந்த திட்டத்தை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறி உள்ளேன். முதல் கட்டத்தில் 11 மாணவர்களும், அடுத்த கட்டமாக பல்வேறு மாணவர்களுக்கும் இதுபோன்ற வாய்ப்புகள் அளிக்கப்படும். இந்த பயிற்சிக்கு பிறகு, அதாவது ஒரு மாத காலத்திற்கு பிறகு டெல்லியில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் போது ஒரு நாள் கூட்டத்தில் 11 மாணவர்கள் அங்கு சென்று பார்வையிட்ட உள்ளார்கள் என தெரிவித்தார். மேலும் இன்டர்ன்ஷிப் மாணவி புவனிகா கூறுகையில், இன்டர்ன்ஷிப் எம்பி 30 நாட்கள் என்று கோவை எம்பி கணபதி ராஜ்குமாருடன் 30 நாட்கள் உடன் இருந்து அவர் மக்களுக்கு ஆற்றி வரும் பணிகள் மற்றும் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எவ்வாறு சென்றடைக்கின்றது என்றும், இப்ப இருக்கின்ற இளைய தலைமுறையினருக்கு இதெல்லாம் தெரியவில்லை. நாங்க அதை பார்த்து கற்றுக்கப் போகிறோம். இப்ப இருக்கின்ற மாணவர்களுக்கு சேவை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது. இத நாங்க ஒரு வாய்ப்பு என்று கருதவில்லை, ஒரு வரமாக கருதுகிறோம் என்று கூறினார். மாணவி சுதிலயா சுரேஷ் என்ற மாணவி கூறுகையில், நான் இதில் ஆர்வமுடன் வந்துள்ளேன். ரியல் அரசியல் எப்படி இருக்கும், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என்று பார்க்காமல் அரசியல் எப்படி இருக்கும், பாலிசி மேக்கிங் எப்படி இருக்கும், இதை ரியல் லைஃபில் அரசியல் எப்படி இருக்கும் என்பதை கற்றுக்கொள்ள வந்துள்ளோம். முதல் நாளே முதல்வர் கோப்பை நிகழ்ச்சிக்கு எம்பியுடன் வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். நீங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, வந்து இப்போ எங்களோட இருந்து என்னுடைய மக்கள் பணி என்ன, எம்பி அப்படிங்கிறவர் என்ன பணியாற்றுகிறார் அப்படின்னு நீங்கள்லாம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க. அதன் பேரில் இப்போது நான் எங்கே போகிறணும், என்னென்ன பண்ணுறேன், மக்கள் மக்களை சந்திப்பது, மக்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன், அதே போல் எனக்கு எம்பியில் எனக்குன்னு நிதி இருக்குது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த நிதி நான் எவ்வாறு மக்களுக்கு கொடுக்குறேன். 6 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி அடங்கினது தான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தொகுதி. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கோவை, தெற்கு, வடக்கு, கவுண்டம பெரிய நீளமான பெரிய தொகுதி. இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இந்த பக்கம் கார்பரேஷன் ஒரு 3 தொகுதி இருக்கும். மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ரூரல், செமி அர்பன் இதெல்லாம் வரும். கிராமம் உள்ளடக்கிய தொகுதி இருக்குது. சூலூர்லாம் போனாங்க ஓட்டு போடுறதில்லை யங்ஸ்டர்ஸ். சோஷியல் மீடியாவில் தான் பார்த்திங்கன்னா பெரிய சண்டை நடக்கும். எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா டர்ன் அவுட் இருக்காது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஓட்டு போடணும். எல்லோரும் எந்த கவர்மெண்ட் நமக்கு நல்லா செய்யுது அப்படின்னு பார்க்கணும். யார் என்னென்ன, யார் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதற்கு தான் இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இன்னையிலேருந்து 1 மாதத்துக்கு நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்க. தேங்க்ஸ் டு ஒய்ஐ யங் இண்டியன்ஸ் இதில் பெரிய வேலை பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து எல்லா காலேஜஸ் அப்ரோச் பண்ணி அந்த கட்டுரையெல்லாம் படித்து செலக்ட் பண்ணி அதில் இன்டர்வியூ பண்ணி உங்களை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க. இது சந்தோஷமான விஷயம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஆல் தி பெஸ்ட்.